இந்த புதிய நாளைக்கான கிருபை செய்தபடினால் கர்த்தரை ஸ்தோத்திரித்து மகிமைப்படுத்துவோம். பார்க்கிற கேட்கிற எல்லாரும் முடிந்தவர்கள் முழங்கால் படிட்டு தெய்வ சமூகத்தில் நம்மை தாழ்த்துவோம். கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள் என்ற வார்த்தையின்படியே நாம் பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவும். வாருங்கள் என்ற வார்த்தையின்படியே கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படும் பொழுது அவர் நம்மை உயர்த்துகிறவராக இருக்கிறார். இந்த வருடத்தின் ஆண்டே அதுதான், ஸ்திரப்படுத்தி மகிமைப்படுத்துகிற ஆண்டாக கர்த்தர் நமக்கு நியமித்து கொடுத்திருக்கிறார். ஸ்திரப்படுத்தி நிறைவாக்குமான் கர்த்தர் இந்த நாளிலே நடத்தி கொடுக்கும். கடந்த நாட்கள் முழுவதும் அவர் கண்மணி போல் காத்து நடத்தின விதங்களுக்காக, செய்த செயல்களுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரித்து மகிமைப்படுத்துவோம், நன்றி செலுத்துவோம். நேற்றைய தினத்திலே கர்த்தர் அந்த அபிஷேக வல்லமை கொடுத்தபடினால், சியோன் மலையிலே கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்தபடினால், அநேகர் அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டபடினால், அநேகர் புதுப்பிக்கப்பட்டபடினால் கர்த்தரை நன்றியோடு நாம் ஸ்தோத்திரிப்போம். கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரிப்போம். முடிந்தவர்கள் எல்லாரும் ஹல்லேலூயா 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 ஸ்தோத்திரிக்கிறோம் 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 ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். அந்த புதிய நாளைக்கான கிருபை செய்து அதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பாவங்களை மறைக்கிறவன் வாழவிட மாட்டான், அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான் என்ற வார்த்தையின்படி ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமாண்டவரே, கர்த்தருடைய நாம மகிமையடையட்டும். பாவங்களை கழுவி அக்கிரமம் நீங்கள் சுத்திகர் மீறுதல்களை எல்லாம் மன்னித்து தயவாய் எனக்கு எங்களுக்கு நீர் இறங்கும்படியா ஹல்லேலூயா ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, சிந்தனைகள் சுத்திகரிக்கப்பட வேண்டும், எண்ணங்கள் சுத்திகரிக்கப்பட வேண்டும், நினைவுகள் சுத்திகரிக்கப்பட வேண்டும், வாயின் வார்த்தைகள் சுத்திகரிக்கப்பட வேண்டும், கண் பார்வைகள் சுத்திகரிக்கப்பட வேண்டும், வழிகள் சுத்திகரிக்கப்பட வேண்டும், நடக்கைகள் சுத்திகரிக்கப்பட வேண்டும், செயல்கள் சுத்திகரிக்கப்பட வேண்டும். எங்களுடைய ஆவி ஆத்துமா சரீரம் சுத்திகரிக்கப்படும்படியாக ஹல்லேலூயா 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 ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். கழுவப்பட ஒப்பு கொடுக்கிறோம், கழுவப்பட ஒப்பு கொடுக்கிறோம், கழுவப்பட ஒப்பு கொடுக்கிறோம், சுத்திகரிக்க ஒப்பு கொடுக்கிறோம், பரிசுத்தமாக்கப்பட ஒப்பு கொடுக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நான் பரிசுத்தராகியால் நீங்களும் பரிசுத்தராக இருங்கள், நான் பரிசுத்தராகியால் நீங்களும் பரிசுத்தர் ஆகுங்கள் என்று சொல். ஹல்லேலூயா. தேவன் நம்மை அசுத்தத்திற்கல்ல பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார். அந்த வார்த்தையின்படி அழைத்தவர் உண்மையில் அப்படியே செய்வார் என்று கர்த்தாவே எங்களை பரிசுத்தத்திற்காக அழைத்திருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாய் இருக்கும்படியாக மற்ற ஜனங்களை விட்டு பிரித்து எடுத்தேன் என்று சொல். வேறு பிரிக்கப்பட்டவர்களாய், உலகத்திலிருந்து கரைபடாதவர்களாய், பிரித்து எடுக்கப்பட்டவர்களாய், கர்த்தரால் மீட்கப்பட்டவர்களாய் ஆண்டவரே நீர் எங்களை நடத்தும்படியா நல்ல மேய்ப்பராக இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம், நல்ல போதகராக இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாம மகிமையடையட்டும். கர்த்தாவே, காலையில் என் சத்தத்தை கேட்டருளுவீர், காலையில் உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன் என்று தாவீதின் அனுபவத்தை எங்கள் எல்லாருக்கும் தான். அப்படி ஒரு ஆயத்தத்தை கர்த்தர் எங்களுக்கு கொடுப்பீரா? ஆயத்தப்பட கர்த்தர் கிருபை தான். நீ தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்படு என்று சொல். நீ ஆயத்தப்படு, உன்னோடு கூடின உன் எல்லா கூட்டத்தையும் நீ ஆயத்தப்படுத்து, நீ அவர்களுக்கு காவலாளனாயிரு என்ற வார்த்தையின்படியே இன்றைக்கு ஆண்டவரே எல்லாரும் ஆயத்தமாகட்டும். தேவனை சந்திக்கும்படி ஆயத்தமாக, உம்மை ஸ்தோத்தரிக்க ஒரு ஆயத்தம், உம்மை துதிக்க ஒரு ஆயத்தம், உம்மை தொழுது கொள்ள ஒரு ஆயத்தம், உம்மை மகிமைப்படுத்துகிறதற்கு ஆயத்தம். ஆண்டவரே, கர்த்தர் கிருபை தாங்க. அப்படி ஒரு ஆயத்தத்தை கர்த்தர் கொடுப்பீரா? மணவாளன் வருகிறார் என்று நடு ராத்திரியிலே சத்தம் வந்த பொழுது ஆண்டவரே, புத்தியுள்ள கன்னிகைகள் தங்கள் தீவட்டிகளை ஆயத்தப்படுத்தினார்கள். அப்படி கர்த்தாவே இன்றைக்கு ஒரு ஆயத்தம், இன்றைக்கு ஒரு ஆயத்தம், நேற்று பெற்ற அந்த அபிஷேகத்தில் இன்றைக்கு ஒரு ஆயத்தத்தை கர்த்தர் கொடுப்பீரா? கர்த்தருடைய நாம மகிமையடையட்டும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இம்மட்டும் எங்களை தாங்கினதற்காக ஸ்தோத்திரம், தப்பித்ததற்காக ஸ்தோத்திரம், ஏந்தி கொண்டதற்காக ஸ்தோத்திரம், சுமந்து வந்ததற்காக ஸ்தோத்திரம், வழி நடத்தினதற்காக ஸ்தோத்திரம், ஆலோசனைக்காக ஸ்தோத்திரம், சுகத்திற்காக ஸ்தோத்திரம், பலத்திற்காக ஸ்தோத்திரம், ஆசீர்வாதங்களுக்காக ஸ்தோத்திரம், நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம், உபகாரங்களுக்காக ஸ்தோத்திரம், உதவிகளுக்காக ஸ்தோத்திரம், எண்ணற்ற கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம், மகா பெரிய இரக்கங்களுக்காக ஸ்தோத்திரம், தயவிற்காக ஸ்தோத்திரம், தயைக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் தயவுள்ளவர் என்பதை நீங்கள் ருசி பார்த்தது உண்டானால் என்ற வார்த்தையின்படி சகல விதமான துர்க்குணத்தை, சகல விதமான கபடத்தை, சகல விதமான வஞ்சங்களை, பொறாமைகள், சகல விதமான புறங்கூறுதலையும் ஒழித்து விட்டு என்ற வார்த்தையின்படி எல்லாம் ஒழித்து போகும். பழையவைகள் ஒளிந்தன, எல்லாம் புதிதான், கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டியாய் இன்றைக்கு கர்த்தர் ஒவ்வொருவரை மாற்றும்படியா. ஆமாண்டவரே, தயைக்காய் ஸ்தோத்திரம், அன்பிற்காய் ஸ்தோத்திரம், பரத்திலிருந்து கொடுக்கப்படுகிற தேவனுடைய ஈவுக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமையடையட்டும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அன்பானவரே ஸ்தோத்திரம், இரட்சகரே ஸ்தோத்திரம், இழந்து போனதை தேட வந்தவரே ஸ்தோத்திரம், தீர்மானத்தின்படி என்ன எங்களை எல்லாரையும் முன்குறித்திருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். எல்லா விசுவாச குடும்பத்தை நினைத்து ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமையடை. புதிய நாளைக்கான கிருபை செய்வதற்காக ஸ்தோத்திரம். ஓ சத்துரு என்மேல் ஜெயம் கொள்ளாதேதினா நீர் என்மேல் பிரியமாக இருக்கிறேன் என்ற வார்த்தையின்படி கர்த்தாவே இன்றைக்கு நடத்தும்படியா ஆண்டவரே உங்கள் கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். கர்த்தருடைய சித்தத்திற்கு ஒப்புக் கொடுக்கிறோம். ஆதியும் அந்தமாக இருக்கிற தேவனையுமே ஸ்தோத்திரிக்கிறோம். அல்வாவும் மேகாயமாக இருக்கிறவரே ஸ்தோத்திரம். முந்தினவரும் பிந்தினவருமாக இருக்கிற தேவனை நாங்களும் ஸ்தோத்திரிக்கிறோம். இல்லாதவர்களை இருக்கிறவைகளை போல் அழைக்கிற தேவனை நாங்களும் ஸ்தோத்திரிக்கிறோம். இருக்கிறவராகவே இருக்கிறேன் சொன்னவரை நாங்களும் ஸ்தோத்திரிக்கிறோம்.
தொடர்ந்து நடத்துவீராக, நாமத்தை மகிமைப்படுத்துவீரா. எல்லாவற்றையும் உங்கள் கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசம் பண்ணுகிறது. நாங்கள் உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம். அல்லேலூயா. உம்முடைய சந்நிதியிலே துதிக்கிறோம், தெய்வ சமூகத்திலே துதிக்கிறோம், உம்முடைய பாதபடியிலே துதிக்கிறோம், ஒரே வீட்டாராய் ஒரே நகரத்தாராய் துதிக்கிறோம், இயேசுவின் குடும்பமாய் துதிக்கிறோம். துதிக்கப்படத்தக்கவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம், துதிக்கு பாத்திரரானவரை நாங்கள் உம்மை துதிக்கிறோம். என் துதியை விக்கிரங்களுக்கு கொடேன் என்று வைராக்கியம் பாராட்டினீரே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. துதியத்திலே இன்பமும் ஏற்றதமாக இருக்கிறதற்காய் நாங்கள் உம்மை துதிக்கிறோம். துதியத்திலே நல்லதாக இருக்கிறதற்காய் துதிக்கிறோம். துதியத்தில் அப்பா இன்பமாக இருக்கிறதற்காய் துதிக்கிறோம். ஆமாண்டவரே கர்த்தாவே, உம்மை துதிக்கிறோம். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தின நபர்கள் என் துதியை சொல்லி வருவார் என்ற வார்த்தைக்காய் நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து நடத்துவீராக, நாமத்தை மகிமைப்படுத்துவீராக. ஏசப்பா ஸ்தோத்திரம். இயேசுவே நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். பவுல் சீலாவும் நடுராத்திரியிலே துதித்த பொழுது சிறைச்சாலையின் அஸ்திபாரம் அசைத்தக்கதா பூமியே மிகவும் அதிர்ந்தது என்று எல்லா கதவுகளும் திறவுண்டது, எல்லாருடைய கட்டுகளும் கலன்று போனது போல் இன்றைக்கு ஆண்டவரை ஏது கட்டி வைக்கப்படுகிறது இயேசுவின் நாமத்தில் எல்லா கட்டுகளும் கலண்டு போகும்படியா 18 வருடமாய் சாத்தான் கட்டி வைத்திருந்தானே, எவ்வளவு வேணும் நிமிரக்கூடாத கூனியாக இருந்தால் கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம். ஆலயத்துக்கு வந்திருந்த பொழுது ஸ்திரியை உன் பலவீனத்திலிருந்து இன்றைக்கு விடுதலையாக்கப்பட்டா என்று சொல்லி அவள் மேல் கைகளை வைத்த பொழுது ஆண்டவரே உடனே நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினான். 18 வருடமாய் கட்டியிருந்த கட்டு அன்று அவிழ்க்கப்பட்டது போல இன்றைக்கு கர்த்தாவே எல்லா கட்டுகளும் அவிழ்க்கப்பட துதிக்கும் பொழுது ஹல்லேலூயா. ஏசப்பா நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து நடத்தும்படியா நிற்கிறவன் விழாதிருக்க கடவுள் வார்த்தையின்படி நாங்கள் நிற்பது கிருபை, நடப்பது கிருபை, ஓடுவது கிருபை, பிரயாசப்படுவது கிருபை, உட்கார்ந்திருப்பது கிருபை, எழுந்திருப்பது கிருபை, உண்பது உடுத்துவது கிருபை, உறங்குவது விழித்திருப்பது எல்லாமே உங்கள் கிருபை ராஜா. நாங்கள் நிற்பது நிர்மலமாகாதிருப்பது தேவனுடைய கிருபை, இரக்கங்களுக்கு முடிவில்லை, அவைகள் காலை தோறும் புதிய சொல். இன்றைக்குரிய கிருபை நாள் கர்த்தாவே ஸ்தோத்திரம். இது 26வது நாளுக்குரிய கிருபை கர்த்தர் நடத்தும்படியாக ஆண்டவரே பரிசுத்த அப்பா உபவாச நாளுக்குரிய இன்றைக்குரிய கிருபை நாள் கர்த்தர் நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். பரிசுத்த உபவாசங்களை நியமிங்கள், விசேஷித்த ஆசரிப்பை கூறுங்கள், ஜனத்தை கூட்டுங்கள், மூப்பர்களை வரவழைங்கள் என்று சொல். அந்த வார்த்தையின்படி கர்த்தாவே ஸ்தோத்திரம். இந்த 4வது மாதத்தின் உபவாசம், 5ஆம் மாதத்தின் உபவாசம், 7ஆம் மாதத்தின் உபவாசம், 10ஆம் மாதத்தின் உபவாசம் ஆண்டவரே ஜனங்களுக்கு சந்தோஷமாக மகிழ்ச்சியாக அது நல்ல பண்டிகைகளாக மாறும் என்று சொல்லி கர்த்தாவே கர்த்தர் தொடர்ந்து நடத்தும்படியாக அவனுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். அப்போஸ்தலர் ஆசீர்வாதம் ஐயாவை நேற்று அபிஷேக கூட்டத்திலே ஆண்டவரே பயன்படுத்தினது போல இன்றைக்கும் கர்த்தர் ஆண்டவரே கரத்தில் எடுத்து பயன்படுத்தும்படியா பாஸ்டர் ஜிம்ஸுக்காக ஸ்தோத்திரம், பாஸ்டர் ஜேசனுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் அவர்களை கரத்தில் எடுத்து பயன்படுத்துவீரா. தமிழ்நாடு முழுவதும் இந்தியா முழுவதும் நடைபெறுகிறதால் எல்லா ஆத்துமநேசர் கிளை சபை ஊழியர்கள் தேவதாசர்கள் எல்லாருக்காகவும் ஸ்தோத்திரம், அவருடைய குடும்பங்களுக்காக ஸ்தோத்திரம், பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம், உடன் தேவ பிள்ளைகள் மூப்பர்கள் விசுவாசிகள் கொடுக்கிற தாங்கிற ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்காக ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வல்லமை இருக்கட்டும், எல்லாரையும் கரத்தில் எடுத்து பயன்படுத்துவீரா. வேலையடைத்து நீர் பாதுகாத்து கொள்ளும்படியா. ஹல்லேலூயா. சத்ரு ஜெயம் கொள்ளாதபடினால் நீரின் மேல் பிரியமாக இருக்கிறீர் என்று சொல். மோசே ஜெபித்தது போல் எங்கள் தேவனாகிய ஆண்டவருடைய பிரியம் எங்கள் மேல் இருப்பதாக என்ற வார்த்தையின்படி ஒவ்வொருவர் மேலும் உங்கள் பிரியம் இருக்கட்டும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படு. தேவ சித்தம் நிறைவேற எங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். விசேஷித்த விதமாக எங்கள் தேவதாசரையுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தேவதாசர் மூலமாக இன்றைக்கு பேச போகிற அந்த கிருபையுள்ள வார்த்தைகளுக்காக சோது அந்த வார்த்தைகளை உயிர்ப்பிக்கட்டும் ஆண்டவர். அது எங்களை பலப்படுத்தட்டும் ராஜா. பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு என்று பவுலை போல் நாங்களும் சொல்லத்தக்கதான். சிம்சோனிலே ஆவியானவர் பலமாக இறங்கினார் என்று பார்த்தோம். அப்படி கர்த்தர் நடத்தும்படியா ஆண்டவரே உங்கள் கரத்தில் ஒப்புக் கொடுக்குறோம். பாஸ்டர் அம்மாவுக்காக ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா கரத்தில் எடுத்து பயன்படுத்துங்க. பாஸ்டர் நெல்சன் ஜெஸ்பருக்காக, சிஸ்டர் பெர்சிக்காக, பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் அந்த ஊழியத்தை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தி ஆண்டவரே நீங்கள் உயர்த்துங்கப்பா. எல்லா எதிராக எழும்புகிற ஆயுதங்கள் இயேசுவின் நாமத்தினால் வாய்க்காதே போகட்டும். கர்த்தர் கிருபை செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். பாஸ்டர் டேனியல் ஜெபா பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் அவர்களை வழிநடத்து. பாஸ்டர் சாம் இரவும் பகலும் பிரயாசப்படுகிற பாஸ்டர் கர்த்தாவே ஸ்தோத்திரம். ஆண்டவரோட கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த மாதம் நடைபெறுகிற எல்லா ஊழியங்களுக்காக ஸ்தோத்திரம். செல்லுகிற இடமெல்லாம் அக்கினி பாட்டி எறிய கரத்தில் எடுத்து அக்கினி ஜுவாலையாக பயன்படுத்துங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். ஊழியத்தின் தேவைகள் சந்திக்கப்படுவதா எல்லாவற்றையும் உங்கள் கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். 1ஆம் தேதியிலிருந்து 5ஆம் தேதி வரை நடைபெறுகிறதான் VBS கர்த்தாவே ஸ்தோத்திரம். பிள்ளைகளுடைய அந்த ஊழியத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பீர். பிள்ளைகள் எல்லாம் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள் என்ற வார்த்தையின்படியே ஆண்டவரே அதினத்தின் காலத்தை நேர்த்தியாக நடத்துகிறது. ஆண்டவரே அந்த VBS கர்த்தர் பொறுப்பெடுத்து நடத்தும்படியா ஒவ்வொரு காரியத்திலும் உங்கள் கரம் இருக்கட்டும். தாழ்த்துகிற அர்ப்பணிக்கிறோம். அவர் பெருகிட்ட நாங்கள் சிறுக துதிகர மகிமையில் நமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். உட்காரும். சபையாராய் கர்த்தரிடத்தில் கேட்போம். தேவனே நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே தேடுகிறேன். சங்கீதம் 63:1. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசியுங்கள், தினந்தோறும் அதிகாலையில் எழுந்து பாரப்பட்டு ஜெபியுங்கள். எல்லாரும் ஜெபிப்போம். ஞானம் தாரும்,
தேவ ஞானம் தாரும், மெய் ஞானம் தாரும், மகா ஞானம் தாரும், பலன் தாரும், தேவ பலன் தாரும், மகா பலன் தாரும், சுத்திகரிப்பை எனக்கு தார். கர்த்தரை வைக்க வேண்டிய ஸ்தானத்தில் கர்த்தரை வைக்க கிருபைதா, என்னை வைக்க வேண்டிய ஸ்தானத்தில் என்னை வைக்க கிருபைதா, மற்றவர்களை வைக்க வேண்டிய ஸ்தானத்தில் வைக்கவும், கனம் பண்ண வேண்டியவர்களை கனம் பண்ணவும் மதிக்கவும் கிருபைதா. கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாமிசத்தையும் அதன் ஆசை இச்சைகளை சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். கலாத்தியர் 5:24 என்ற வசனத்தின்படி என் மாம்சீகமும் சிலுவையில் அறையப்பட உதவி செய். 1 கொரிந்தியர் 9:19 மற்றவர்களுக்கு போதிக்கிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடி என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்த எனக்கு உதவி செய். பரிசுத்தாவினால் மாம்சக்கிரியைகள் அளிக்கப்பட உதவி செய். என் சரீரத்தை பரிசுத்தாவின் ஆலயமாக ஒப்புக் கொடுக்க உதவி செய். ரோமர் 5:5 பரிசுத்தாவினால் தேவ அன்பு இதயத்தில் ஊற்றப்படவேன். மத்தேயு 11:29 சாந்தத்தையும் மனத்தாழ்மையும் நான் கற்றுக்கொள்ள உதவி செய். கீழ்ப்படுதல் எனக்கு தார், விசுவாசத்தை எனக்கு தார், உண்மையுள்ளவர்களாக இருந்து பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெற எனக்கு உதவி செய். ஜெப வாழ்க்கை எனக்கு தார். பரிசுத்த ஆவியானவருக்கு முற்றிலும் என்னை ஒப்புக் கொடுக்க உதவி செய். பரிசுத்த ஆவியின் வழி நடத்துதலுக்கு என்னை ஒப்புக் கொடுக்க உதவி செய். கர்த்தாவே, நீர் வரும் மட்டும் உண்மையை உத்தமமாக உம்முடைய முழுமையான பாதுகாவல் ஆதரவோடு உம்மால் நியமிக்கப்பட்டு வல்லமையால் கொடுக்கப்படுகிற ஊழியம் செய்யும் ஊழியர்களோடும் தேவ பிள்ளைகளோடும் ஊழியம் செய்ய உதவி செய். ஒருமனப்பட்டு ஊழியம் செய்ய உதவி செய். பிதாவாகிய தேவனோடும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடு பரிசுத்த ஆவியாகிய சபையோடும் நியமிக்கப்பட்ட ஊழியரோடும் ஒன்றித்து செயல்பட உதவி செய். சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி, நிலைநிறுத்தி கனி கொடுக்கிற மரமாக என்னை மாற்றும். 2 தீமோத்தேயு 3:1 முதல் 5 வரை உள்ள வசனங்களின்படி விடக்கூடிய காரியங்களை விட்டு விலக கிருபைதா. யோவான் 17 முதல் 26 வரை உள்ள வசனங்களின்படி பிதாவும் குமாரனும் ஒன்றாக இருக்கிறது போல உம்மோடும் உம்மால் மனவாட்டியாக தெரிந்து கொண்ட தேவ ஜனங்களோடு ஒன்றித்து ஐக்கியப்பட்டு உம்மை ஆராதிக்கிற சபையில் நாட்டப்பட்டு பொறுப்புடன் செயல்பட்டு செழிப்புடன் இருக்க உதவி செய்யும். ஆமென். 103ஆம் சங்கீதம் மாறி மாறி வாசிப்பு. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. சங்கீதம் 103, தாவீதின் சங்கீதம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராண அழிவுகள் வைக்குமிட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியும் நியாயத்தையும் செய்கிறார். அவர் தமது வழிகளை மோசேக்கும் தமது கிரியைகளை இஸ்ரவேல் புத்திரருக்கும் தெரிய பண்ணினார். கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் எப்பொழுதும் கடிந்து கொள்ளார், என்றைக்கும் கோபம் கொண்டிரார். அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரி கட்டாமலும் இருக்கிறார். பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாக இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிற மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதாக இருக்கிறது. மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். நம்முடைய உருவம் என்னதென்று அவர் அறிவார், நாம் என்று நினைவு கூறுகிறார். மனுஷனுடைய நாட்கள் புல்லுக்கோப்பாயிருக்கிறது, வெளியின் புஷ்பத்தை போல் பூக்கிறான். காற்று அதன் மேல் வீசின உடனே அது இல்லாமல் போயிற்று, அது இருந்த இடமும் இனி அதை அறியாது. கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும் அவருடைய நீதி அவர்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் அநாதியாய் என்றென்றைக்கும் உள்ளது. அவருடைய உடன்படிக்கையை கைக்கொண்டு அவருடைய கட்டளைகளின்படி செய்ய நினைக்கிறவர்கள் மேலே உள்ளது. கர்த்தர் வானங்களில் தமது சிங்காசனத்தை ஸ்தாபித்திருக்கிறார், அவருடைய ராஜரிகம் சர்வத்தையும் ஆளுகிறது. கர்த்தருடைய வார்த்தை கேட்டு அவருடைய வசனத்தின்படி செய்கிற பலத்த சௌரியவான்களாகிய அவருடைய தூதர்களை அவரை ஸ்தோத்திரியுங்கள். கர்த்தருக்கு பிரியமானதை செய்து அவர் பணிவிடைக்காரராக இருக்கிற அவருடைய சர்வ சேனைகளை அவரை ஸ்தோத்திரியுங்கள். கர்த்தர் ஆளுகிற எவ்விடங்களிலும் உள்ள அவருடைய சகல கிரியைகளை அவரை ஸ்தோத்திரியுங்கள். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. நீதிமொழிகள் 26ஆம் அதிகாரம். உஷ்ண காலத்திலே உறைந்த பனியும் அறுப்பு காலத்திலே மழையும் தகாதது போல மூடனுக்கு மகிமை தகாது. அடைக்கலான் குருவி அலைந்து போவது போலும் தகைவிலான் குருவி பறந்து போவது போலும் காரணமில்லாமல் இட்ட சாபம் தங்காது. குதிரைக்கு சவுக்கும் கழுதைக்கு கடிவாளமும் மூடனுடைய முதுகுக்கு பிரம்பும் ஏற்றது. மூடனுக்கு அவன் மதியினத்தின்படி மறு உத்தரவு கொடாது, கொடுத்தால் நீயும் அவனைப் போல் ஆவாய். மூடனுக்கு அவன் மதீனத்தின்படி மறு உத்தரவு கொடாவிட்டால் அவன் தன் பார்வைக்கு ஞானியாய் இருப்பான். மூடன் கையிலே செய்தி அனுப்புகிறவன் தன் கால்களையே தரித்து கொண்டு நஷ்டத்தை அடைகிறான். நொண்டியின் கால்கள் குந்தி குந்தி நடக்கும், அப்படியே மூடரின் வாயிலுள்ள ஓமை சொல்லும் குந்தும். மூடனுக்கு கனத்தை கொடுக்கிறவன் கவனிலே கல்லை கட்டுகிறவன் போல் இருப்பான். மூடன் வாயில் அகப்பட்ட பழமொழி வெறியன் கையில் அகப்பட்ட முள்ளு. பலத்தவன் அனைவரையும் நோக பண்ணி மூடனையும் வேலை கொள்ளுகிறான், மீறி நடக்கிறவர்களையும் வேலை கொள்ளுகிறான். நாயானது தான் கக்கினதை தின்னும்படி திரும்புவது போல
மூடனும் தன் மூடத்தனத்துக்கு திரும்புகிறான். தன் பார்வைக்கு ஞானியாய் இருப்பவனை கண்டாய், ஆனால் அவனை பார்க்கிலும் மூடனை குறித்து அதிக நம்பிக்கையாய் இருக்கலாம். வழியிலே சிங்கம் இருக்கும், நடு வீதியிலே சிங்கம் இருக்கும் என்று சோம்பேறி சொல்லுவான். கதவு கீழ்முளையில் ஆடுகிறது போல சோம்பேறியும் படுக்கையில் ஆடிக்கொண்டிருக்கிறான். சோம்பேறி தன் கையை களத்திலே வைத்து அதை தன் வாய்க்கு திரும்ப எடுக்க வருத்தப்படுகிறான். புத்தியுள்ள மறுத்து சொல்ல தகும் 7 பேரை பார்க்கிலும் சோம்பேறி தன் பார்வைக்கு அதிக ஞானமுள்ளவன். வழியே போகையில் தனக்கடாத வழக்கில் தலையிடுகிறவன் நாயை காதை பிடித்து இழுக்கிறவனைப் போல் இருக்கிறான். கொல்லிகளையும் அம்புகளையும் சாவுக்கேதுவானவைகளையும் எரிகிற பைத்தியக்காரன் எப்படி இருக்கிறானோ அப்படியே தனக்கடுத்தவனை வஞ்சித்து நான் விளையாட்டுக்கல்லவோ செய்தேன் என்று சொல்லுகிற மனுஷனும் இருக்கிறான். விறகில்லாமல் நெருப்பு அவியும், கோல் சொல்லுகிறவன் இல்லாமல் சண்டை அடங்கும். கரிகள் தழலுக்கும் விறகு நெருப்புக்கும் ஏதுவானது போல வாது பிரியன் சண்டைகளை மூட்டுகிறதற்கு ஏதுவானவன். கோல்காரனுடைய வார்த்தைகள் விளையாட்டு போல் இருக்கும், ஆனாலும் அவைகள் உள்ளத்திற்குள் தைக்கும். நேச அனலை காண்பிக்கிற உதடுகளோடு கூடிய தீய நெஞ்சம் வெள்ளிப்பூச்சி பூசிய ஓட்டை போல் இருக்கும். பகைஞன் தன் உள்ளத்தில் கபடத்தை மறைத்து தன் உதடுகளினால் சூது பேசுகிறான். அவன் இதம் பேசினாலும் அவனை நம்பாதே, அவன் இருதயத்தில் 7 அருவருப்புகள் உண்டு. பகையை வஞ்சகமாய் மறைத்து வைக்கிறவன் எவனோ அவனுடைய பொல்லாங்கு மகா சபையிலே வெளிப்படுத்தப்படும். படுகுழியை வெட்டுகிறவன் தானே அதில் விழுவான், கல்லை புரட்டுகிறவன் மேல் அந்த கல் திரும்ப விழும். கள்ள நாவு தன்னால் கிளேசப்பட்டவர்களை பகைக்கும், இச்சகம் பேசும் வாய் அழிவை உண்டு பண்ணும். ஆமென். ஜெபிப்போம். மகா இரக்கமும் கிருபையும் அன்பும் உள்ள தேவனே, உம்மை துதிக்கிறோம் அப்பா. இந்த காலை வேளையிலே உம்மை நோக்கி கூப்பிடத்தக்கதாக நீர் எங்களை தகுதிப்படுத்தினக்கா நன்றியோடு உம்மை துதிக்கிறங்க தாவே. 2 பேராவது 3 பேராவது நாமத்தில் ஒருமித்து கூடியிருக்கிற மத்தியில் நான் இருக்கிறேன்னு சொல்லியிருக்கீங்களே, இப்பொழுதும் நீர் எங்கள் மத்தியிலிருந்து எங்களுடைய விண்ணப்பத்தை நீர் கேட்டுக்கொண்டு இருக்கிற கிருபைக்கா நன்றியோடு உம்மை துதிக்கிறங்க தாவே. இந்த நாளினை நீர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் ஆசீர்வதித்து கொடுத்தல் வேண்டுமாய் கிருபை செய்யுங்க கத்தாவே. உம்முடைய கண்கள் எங்களுக்கு இரக்கம் கிடைக்க உதவி செய்யுங்க. இப்பொழுதும் கூட கத்தாவே பாடலை பாடும்போது கத்தாவே உம்முடைய பிரசன்னம் இறங்கி வரட்டும். பார்த்து கொண்டிருக்கிற கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மேலும் உடைய அபிஷேகம் வல்லமையாக இறங்க வேண்டுமாய் கிருபை செய்யுங்க கத்தாவே. மை சோதரிக்கிறோம்ப்பா. பிரசங்க வேளையிலே நீர் எங்களோடு பேசுங்க, உம்முடைய குரலை கேட்பதற்கு எங்களை தகுதிப்படுத்துங்க. உம்முடைய நாமம் மயப்பட்டும். துதி கனமை மேலாம் மீட்பரச்சன் கத்திரமாய்ய கத்ரா இயேசு ஒருவருக்கே செலுத்துகிறேன். இயேசு நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கால வேளையிலே கர்த்தருடைய சன்னிதானத்தில் வந்திருக்கிற நம்முடைய காரியங்கள் விருப்பங்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார். கர்த்தர் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதமான நாளாக இந்த நாள் அமைவதற்கு விசேஷமாக இந்த உபவாச நாள் காலை வேளையிலே கர்த்தருடைய சன்னிதானத்தில் வந்திருக்கிற நம்முடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறவராக இருக்கிறார். நாம் நம்புகிறது அவராலே வரும் என்று சொல்லி இந்த காலை வேளையில் நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே என்று சொல்லி பாடி ஒரு பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே, உண்மையுள்ளவர் நீர் ஒருவர் தானே. நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே, உண்மையுள்ளவர் நீர் ஒருவர் தானே. பொய் சொல்லிட மனிதனல்ல, மனம் மாறிட மனுபுத்திரனல்ல. பொய் சொல்லிட மனிதனல்ல, மனம் மாறிட மனுபுத்திரனல்ல. செய்வதை தடுப்பவன் யாரும் இல்லை, நீ செய்வதை தடுப்பவன் யாரும் இல்லை. எல்ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமையுள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருகச் செய்பவரே. எல்ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமையுள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருகச் செய்பவரே. என் வாழ்க்கை பயணமெல்லாம் உன் செல்ல
ரெகபோ தொடங்கினதே, எல்லாம் இயேசுவுக்கு சித்தன முடிந்ததே. ரெகபோ தொடங்கினதே, எல் ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமையுள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருகச் செய்பவரே. எல் ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமையுள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருகச் செய்பவரே. அற்பமான என் ஆரம்பத்தை சம்பூரணமாய் மாற்றினீ, நான் கண்ணீரோடு விதைத்ததெல்லாம் கம்பீரமாய் அறுக்கச் செய்தீர். அற்பமான என் ஆரம்பத்தை சம்பூரணமாய் மாற்றினீ, நான் கண்ணீரோடு விதைத்ததெல்லாம் கம்பீரமாய் அறுக்கச் செய்தீர். எந்தன் குறைவெல்லாம் நிறைவாக்கி வறட்சியை செழிப்பாக்கி வாழ்நாளெல்லாம் போஷித்தீர். என் குறைவெல்லாம் நிறைவாக்கி வறட்சியை செழிப்பாக்கி வாழ்நாளெல்லாம் போஷித்தீர். எல் ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமையுள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருகச் செய்பவரே. எல் ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமையுள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருகச் செய்பவரே. நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே, உண்மையுள்ளவர் நீர் ஒருவர் தானே. நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே, உண்மையுள்ளவர் நீர் ஒருவர் தானே. பொய் சொல்லிட மனிதனல்ல, மனம் மாறிட மனுபுத்திரனல்ல. பொய் சொல்லிட மனிதனல்ல, மனம் மாறிட மனுபுத்திரனல்ல. செய்வதை தடுப்பவன் யாரும் இல்லை, நீ செய்வதை தடுப்பவன் யாரும் இல்லை. எல் ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமையுள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருகச் செய்பவரே. எல் ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமையுள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருகச் செய்பவரே. எல் ஷடாய் தெய்வமே, வல்லமையுள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருகச் செய்பவரே. எல் ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமையுள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருகச் செய்பவரே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த உபவாச நாள் காலை வேளையிலே, நேற்றைய தினத்தில் சீயோன் மலையிலே அபிஷேக கூட்டத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து கொடுத்தார். அதே போல் இந்த நாளிலும், இந்த உபவாச நாளிலே கர்த்தர் நம்முடைய குறைகளை நிறைவாக்க அவர் வல்லமையுள்ளவர். நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு கொடுத்தவர், வாக்கு மாறாதவராய் நம்ம மத்தியிலே அசைவாடி கொண்டிருக்கிறார். இன்றைக்கும் காலை வேளையிலே நம்ம மத்தியிலே கர்த்தருடைய வார்த்தை கொடுப்பதற்கு பெங்களூர் பகுதியிலே ஊழியம் செய்கிற மூத்த போதகர் பாஸ்டர் சாமுவேல் ஐயா அவர்கள் நம்ம மத்தியிலே வந்திருக்கிறார்கள். கர்த்தர் இந்த நாளிலே அவர்கள் மூலமாக என்ன பேச சித்தம் வைத்திருக்கிறாரோ அந்த காரியத்தை நம்ம மத்தியிலே பேச இருக்கிறார்கள். உங்கள் செவிகளை திறந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு ஆசீர்வதிக்கப்படுங்கள். இன்றைக்கு உபவாச கூட்டம் எப்போதும் போல
10 மணியிலிருந்து 1 மணி வரை நடைபெறும். எங்கள் சபையில் வந்து ஐக்கியப்பட்டு ஆசீர்வதிக்கப்படுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து நம் மத்தியிலே போதகர் ஐயாவை கரங்களை கொட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி வரவேற்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமான நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த காலை ஜெபத்திலும் திருச்சி சபையிலே கலந்து கொள்ள கர்த்தர் அனுக்கிரகம் செய்ததற்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். ஒவ்வொரு நாள் காலையிலும் திருச்சி சபையிலிருந்து செய்திகள் கர்த்தர் கொடுக்கிறார். நம்முடைய சபைகளில் அநேகர் கேட்கிறீர்கள். நிச்சயமாக இது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். இப்பொழுது கூட பாடலை கேட்டீர்கள். எல் ஷடாய், சர்வ வல்லமை உள்ள தேவனே, யெகோவா தெய்வமே என்று தேவனுடைய நாமத்தை பாடி துதித்ததை நீங்கள் கேட்டீர்கள். நீங்களும் கூட சேர்ந்து பாடினீங்க. அந்த பாடல் முடிந்த உடனே நான் என்ன செய்தியை கொடுக்க போகிறேன்னு சொல்லி பாஸ்டர் சாமுக்கு தெரியாது. ஆனால் நான் என்ன வசனத்தை எடுத்து வச்சேனோ அதே வசனத்தை அவர் சொன்னார். என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். நான் என்ன பிரசங்கிக்க போகிறேங்கிறத அவர்கிட்ட சொல்லலை. ஆனால் அதே வசனத்தை அவர் சொன்னார். ஆகவே இந்த செய்தி நிச்சயமாக உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் பாடல் பாடின போது கூட எல் ஷடாய், யெகோவா என்று தேவனுடைய நாமத்தை அவர் உயர்த்தி பிரஸ்தாபப்படுத்தி பாடினதை நீங்கள் கேட்டீர்கள். இந்த வருஷம் நம்முடைய சபையில் ஆத்மநேசராம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சரீரமாகிய சபைக்கு கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தங்களில் ஒன்று யாத்திராகமம் 20வது அதிகாரம் 24வது வசனத்தில், மண்ணினாலே ஒரு பலிபீடத்தை எனக்கு உண்டாக்கி அதன்மேல் உன் ஆடுகளையும் உன் மாடுகளையும் சர்வாங்க தகன பலியாகவும் சமாதான பலியாகவும் செலுத்துவாயாக. நான் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். ஆகவே தேவனுடைய விருப்பம் என்னன்னா, அவருடைய பிள்ளைகள் மூலமாக அவருடைய நாமம் பிரஸ்தாபப்பட வேண்டும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, நாமும் கூட தேவனுடைய நாமத்தை எங்கே பிரஸ்தாபப்படுத்துகிறோமோ, தேவன் தம்முடைய வாக்குத்தத்தத்தில் உண்மை உள்ளவர். அவர் வாக்கு கொடுக்கிறவர் மாத்திரமல்ல, அந்த வாக்கை நிறைவேற்றுகிறவர். ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவர் நிச்சயமாக இந்த வார்த்தையை நிறைவேற்றுவார். வேதம் சொல்லுகிறது போல் அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் வந்து. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் நெகேமியாவின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 5வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால், நெகேமியா 9வது அதிகாரம் 5வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது அங்கே வேதம் இப்படி சொல்லுகிறது. பின்பு லேவியரான யெசுவா, கத்மியேல், பானி, ஆசாப், நேயா, செரபியா, உதியா, செபனியா, பெத்தகியா என்பவர்கள் ஜனங்களை பார்த்து, நீங்கள் எழுந்திருந்து அனாதியாய்
அனாதியாய் என்றைக்கும் இருக்கிற என்றென்றைக்கும் இருக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள், தேவனாகிய கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள் ஸ்தோத்திரியுங்கள் என்று சொல்லி கர்த்தரை நோக்கி, கர்த்தரை பார்த்து இப்படி சொல்லணுமா? அருமையானவர்களே, அனாதியாய் என்றென்றைக்கும் இருக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள் என்று சொல்லி கர்த்தரை நோக்கி எந்த ஸ்துதி ஸ்தோத்திரத்துக்கும் மேலான உம்முடைய மகிமையுள்ள நாமத்துக்கு, பாருங்க, எந்த துதி ஸ்தோத்திரத்துக்கும் மேலானது அவருடைய மகிமையுள்ள நாமத்தை ஸ்தோத்திரிப்பதுதான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எந்த துதி ஸ்தோத்திரம். அதனால தான் அருமையான தேவனுடைய பிள்ளைகள், நாம் ஜெபங்கள் எல்லாம் முடிக்கும் பொழுது எல்லாரும் நாம் இப்படி முடிப்போம்: என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நாமத்தை தான் என்ன செய்ய வேண்டும்? ஸ்தோத்திரிக்க வேண்டும். அதனால தான் கர்த்தர் தம்முடைய சீஷர்களுக்கு எப்படி ஜெபிக்கணும் அப்படிங்கிறத கற்றுக் கொடுக்கிறதை நாம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 10வது வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். அந்த ஜெபத்தில் அருமையானவர்களே, கர்த்தர் அநேக காரியங்களை ஜெபிக்கும்படி அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். அன்றன்றுள்ள ஆகாரத்தை எங்களுக்கு இன்று தாரும், எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும், எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாதிரும், தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். இப்படியெல்லாம் கர்த்தர் ஜெபிக்க அவர்களுக்கு சொல்லுகிறார். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் இவைகளே என்றெல்லாம் தேவன் ஜெபிக்கும்படி சொல்லுகிறார். ஆனால் அதனுடைய முதல்ல என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. அல்லேலூயா. அநேக ஜெப காரியங்களை கர்த்தர் சொன்னாலும் முதல்ல தேவனுடைய விருப்பம் என்னன்னா, அவருடைய பிள்ளைகளாகிய நம் மூலமாக அவருடைய நாமம் பரிசுத்தப்பட வேண்டும், அவருடைய நாமம் பிரஸ்தாபப்பட வேண்டும், அவருடைய நாமம் மகிமைப்பட வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அல்லேலூயா. நீங்க ஆதி ஆகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் நீங்க பார்ப்பீங்கன்னா, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய நாமத்தை தான் என்ன செய்திருக்காங்க? துதித்திருக்காங்க, ஸ்தோத்தரித்திருக்கிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. சங்கீதக்காரன் கூட அருமையானவர்களே, அவர் ஒரு கேள்வியை கேட்கிறது போல கேட்கிறார். கர்த்தர் எனக்கு செய்த உபகாரங்களுக்காக நான் என்னத்தை செலுத்துவேன்? What shall I render to the Lord for all the benefits, for all the goodness? I will take the cup of salvation and praise his name and glorify his name. நான் அவருக்கு என்னத்தை செலுத்த முடியும்? என் ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை நான் என்ன செய்வேன்? தொழுது கொள்வேன். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆகவே அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அவருடைய நாமத்தை தான் நாம் என்ன செய்ய வேண்டும்? பிரஸ்தாபப்பட வேண்டும், பிரஸ்தாபப்படுத்த வேண்டும். எந்த ஸ்துதி ஸ்தோத்திரத்துக்கும் மேலான அவருடைய மகிமையுள்ள நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதி ஆகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, கர்த்தருடைய நாமத்தை தான் என்ன செய்திருக்காங்க? தொழுது கொண்டிருக்கிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே தான் யோவான் எழுதின சுவிசேஷம் 1:12 நான் வாசிக்கும் பொழுது கூட அங்கே வேதம் சொல்லுகிறது, அவருடைய பிள்ளை என்ற அதிகாரம் அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய், நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களுக்கு தான். அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்? அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம். அந்த நாமத்தை அறியணும், அந்த நாமத்தின் மேல் விசுவாசம். அவருடைய நாமத்தை அறிந்தவர்களுக்கு தான் உயர்ந்த அடைக்கலம். அவருடைய நாமத்தை அறிந்தவர்களுக்கு தான், அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களுக்கு தான் பிள்ளை என்ற அதிகாரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைக்கி அநேகருடைய நாமத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. வெளிப்படுத்தின விசேஷத்தில் கூட சொல்லப்பட்டிருக்கு, உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் என் நாமத்தை நீ மறுதலியாமல் இருந்தபடினால் இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். ஒருவனும் அதை ஒருவனும் அதை பூட்டவே முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா அவருடைய நாமமே உயர்ந்தது, அவருடைய நாமமே வல்லமையில்
பெரியது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆகவே ஆதி ஆகமத்திலிருந்து நீங்கள் வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் நீங்கள் பார்ப்பீங்கன்னா அவருடைய நாமம் எங்கெல்லாம் பிரஸ்தாவப்பட்டது. வேதத்தில் கூட தாவீது, அருமையானவர்களே, அந்த ஏலா பள்ளத்தாக்கிலே கர்த்தருடைய நாமத்தை பிரஸ்தாவப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். கோலியாத்துக்கு முன்பு நிற்கும் பொழுது, நீ ஈட்டியோடு வருகிறாய், நீ பட்டயத்தோடு வருகிறாய். தேவன் ஈட்டியை கொண்டும் பட்டயத்தை கொண்டும் ரட்சிக்கிறவர் அல்ல. தேவன் அவருடைய நாமத்தினால் ஒரு பெரிய மீட்பை கொடுக்கிறவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால தான் அவர் சங்கீதத்தில் சொல்லும் பொழுது கூட, நம்முடைய சகாயம் கர்த்தருடைய நாமத்தில். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அவருடைய நாமத்துக்காக வைராக்கியம் உள்ளவர்களாக இருங்கள். அவருடைய நாமத்தை பிரஸ்தாவப்படுத்துவதற்கு நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்க. அங்கே கூட தாவீது அருமையான தேவனுடைய பிள்ளைகளை சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். நீ நிந்திக்கிற சேனைகளின் கர்த்தருடைய நாமத்தில் என்ன செய்கிறேன்? வருகிறேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்தை அந்த இடத்துல பிரஸ்தாவப்படுத்துகிறதை பார்க்கிறோம். அதற்கு பிறகு தாவீதினுடைய வாழ்க்கையில் கர்த்தர் அநேக ஆசீர்வாதங்களை கொடுத்ததை நாம் பார்க்கிறோம். வேதத்தில் வாசிக்கும் பொழுது அதற்கு பிறகு சவுலே, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தாவீதை அதிகாரியாக்கினார் என்று வேதத்தில் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 1 சாமுவேல் 18:5 நீங்க வாஸ்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, தாவீது சவுல் தன்னை அனுப்புகிற எவ்விடத்திற்கும் போய் தாவீது சவுல் தன்னை அனுப்புகிற எவ்விடத்திற்கும் போய் புத்தியாய் காரியத்தை நடப்பித்ததினால் சவுல் அவனை யுத்த மனுஷரின் மேல் அதிகாரியாக்கினார். நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தின தாவீதை அதிகாரியாக்கினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 1 சாமுவேல் 18:14 நீங்க வாஸ்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, தாவீது தன் செய்கைகளில் எல்லாம் புத்திமானாய் நடந்தான். கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம். அதனால தான் சங்கீதங்களை நீங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, கர்த்தருடைய நாமத்துக்குரிய மகிமையை செலுத்தி அவரை தொழுது கொள்ளுங்கள். அவருடைய நாமத்தை துதிப்பேன், அவருடைய நாமத்துக்கு கீர்த்தனம் பண்ணுவேன், அவருடைய நாமத்தினால் நான் கையெடுப்பேன். அவருடைய நாமத்துக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்ததை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். கர்த்தர் அவனோடு இருந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஹல்லேலூயா. 28ஆம் வசனத்தை நீங்கள் அதே அதிகாரத்தில் நீங்கள் வாஸ்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், கர்த்தர் அவனோடு இருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் தாவீதோடு இருக்கிறார் என்று சவுல் கண்டறிந்து கொண்டான். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். அவருடைய நாமத்தை மாத்திரம் நீங்கள் பிரஸ்தாவப்படுத்துங்க. என்ன ஆசீர்வாதம் தெரியுமா பிரியமானவர்களே? மற்றவர்கள் கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் என்பதை கண்டறிந்து கொள்ளுவார்கள். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவருடைய நாமத்தை பிரஸ்தாவப்படுத்துவர்களுக்குரிய ஆசீர்வாதங்கள் அதே அதிகாரத்தில் 30ஆம் வசனத்தை நீங்கள் வாஸ்து பார்த்தீங்க அப்படின்னா, அருமையானவர்கள், அங்க வேதம் சொல்லுகிறது, பெலிஸ்தருடைய பிரபுக்கள் புறப்படுகிற போதெல்லாம் தாவீது சவுலுடைய ஊழியக்காரர் எல்லாரை பார்க்கிலும் புத்திமானாய் நடந்து கொண்டான். அவன் பேர் மிகவும் கனம் பெற்றது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தின தாவீதினுடைய பெயர் மிகவும் கனம் பெற்றது. அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தி பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அனுப்பினவருடைய மகிமையை நீங்கள் தேடுங்க. அனுப்பினவருடைய பேரை பிரஸ்தாவப்படுத்துங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அது மாத்திரமல்ல, சவுல் நன்றாய் அறிந்திருந்தார். 1 சாமுவேலின் புஸ்தகம் 20ஆவது அதிகாரம் 15ஆவது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், கர்த்தர் தாவீதின் சத்துருக்களாகிய ஒவ்வொருவரையும் பூமியின் மேல் இராதபடிக்கு வேர் அறுக்கும் போதும். ஹல்லேலூயா. பாருங்க, தாவீது அவர் கர்த்தருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தின ஒரு மனுஷனாக இருந்தபடினால் வேறறுத்தார். தாவீதினுடைய சத்துருக்கள் எல்லாவற்றையும் வேறு கூட அறுந்து போச்சு, பூமியில் இராதபடி. அதாவது ஒரு சின்ன வேர் இருந்தால் கூட ஒரு மழை கிளம்பி வந்துடும். ஆனால் வேரோடு அறுத்துட்டார். அவருடைய நாமத்தை நீங்கள் பிரஸ்தாபப்படுத்தினீங்கன்னா உங்கள் சத்துருக்களை, எந்த பிலிஜுனியம் இருக்கட்டும், எந்த பிசாசு இருக்கட்டும், இந்த செய்தியை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது கர்த்தருக்கு உங்களை ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, உடைய நாமத்தை நான் பிரஸ்தாபப்படுத்துவேன்.
நாமத்தின் மேன்மையை நான் அறியாமல் இருந்து கொண்டிருந்தேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இப்போ அவருடைய நாமத்தை நான் பிரஸ்தாபப்படுத்துவேன் என்று இப்பொழுது உங்களை ஒப்பு கொடுங்க. உங்களை கொண்டு உங்கள் சத்துருக்கள் அருமையானவர்களே வேறு கூட இல்லாமல் அறுக்கும்படி ஆண்டவர் செய்து விடுவார். சவுல் அதை அறிந்திருந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தாவீதினுடைய சத்துருக்கள் வேறு அறுக்கும்படி செய்துட்டார். அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிறவர்கள் மூலமாக இந்த காரியம் நடக்கும். நீங்கள் எங்கிருந்து கேட்டுக்கொண்டிருந்தாலும் அப்பொழுது சில சத்துருக்கள் உங்களுக்கு விரோதமாக எழும்புகிறார்களா? கோலியாத்து போல சில சத்துருக்கள் எழும்பி அருமையான தேவனுடைய பிள்ளைகளை உங்களை தூஷிக்கிறார்களா? சில நெருக்கங்கள் உங்கள் வாழ்க்கையில் வருகிறதா? இந்த நாள் இயேசுவின் நாமத்தில் அவருடைய ஊழியக்காரனாய் நின்று உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்களுடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தி பாருங்க. உங்கள் சத்துருக்கள் எல்லாம் வேறு அறுப்புண்டு போவதை காணுவீர்கள். நீங்கள் கனம் பெறுகிறது மாத்திரமல்ல, அருமையான தேவனுடைய பிள்ளைகளை நீங்கள் அதிகாரியாகிறது மாத்திரமல்ல, உங்கள் சத்துருக்களை வேறறுக்கிறவர்களாய் கர்த்தர் உங்களை என்ன செய்வார்? மாற்றி விடுவார். அது மாத்திரமல்ல, 1 சாமுவேல் 24வது அதிகாரம் 20வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நிச்சயமாக ராஜாவாய் இருப்பாய் என்றும். ஹல்லேலூயா. அதனுடைய மேன்மை என்ன தெரியுமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நீ நிச்சயமாய் ராஜாவாய் இருப்பாய், நீ நிச்சயமாய் ராஜாவாய் இருப்பாய் என்றும், இஸ்ரவேலின் ராஜ்யபாரம் கையில் நிலைவரப்படும் என்றும், கையில் நிலைவரப்படும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவது. ஆகவே பிரியமானவர்களே, இந்த நாளை உங்களால் மறக்கவே முடியாது. திருச்சி சபையிலிருந்து கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற இந்த வார்த்தை, இந்த வருஷத்திலும் தேவன் நமக்கு கொடுத்த அந்த வாக்குத்தத்த செய்தி, அநேக வாக்குத்தத்தங்கள் இந்த வருஷத்தில் கொடுக்கப்பட்டது. அதில் ஒன்று, என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் நான் வருவேன், உன்னை ஆசீர்வதிப்பேன். இந்த வார்த்தையை மறந்து விடாதிருங்கள். இந்த வாக்குத்தத்தத்தை நீங்கள் மறந்துடாதுங்க. ஆகவே தான் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நான் மீண்டும் இதை சொல்லுகிறேன். ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவதாசர்கள், கர்த்தருடைய பிள்ளைகள் அவருடைய நாமத்தை என்ன செய்திருக்காங்க? பிரஸ்தாபப்படுத்தியிருக்காங்க. ஆதியாகமம் 4வது அதிகாரம் 26வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால், ஆதியாகமம் 4வது அதிகாரம் 26வது வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. சேத்துக்கு ஒரு குமாரன் பிறந்தான். சேத்துக்கு ஒரு குமாரன் பிறந்தான். அதாவது ஆதாமுடைய வம்ச வரலாறே எங்க இருந்து ஆரம்பிக்குது? சேத்துல இருந்து. ஹல்லேலூயா. ஆகவே ஆதாமுக்கு ஒரு குமாரன் பிறந்தான், அவனுக்கு சேத் என்று பெயரிட்டான். சேத்துக்கு ஒரு குமாரன் பிறந்தான், அவனுக்கு ஏனோஸ் என்று பெயரிட்டான். ஆதாம், சேத், ஏனோஸ். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஏனோஸ் என்று பெயரிட்டார்கள். அப்பொழுது மனுஷர் பாருங்க, ஆதாம், சேத், ஏனோஸ். அந்த ஆதி காலத்திலே அப்பொழுது மனுஷர் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள ஆரம்பித்தார். அப்போ அந்த சந்ததியை, அந்த ஆதி சந்ததியே கர்த்தருடைய நாமத்தை தான் என்ன செய்திருக்காங்க. அதனால தான் யாக்கோபு கேட்கிறார், உம்முடைய நாமம் என்ன? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. மோசே கேட்கிறார், இஸ்ரவேல் ஜனங்களிடத்தில், நான் எபிரேய ஜனங்களிடத்தில் அனுப்புகிறேன். அவங்க கேட்பாங்க, அவருடைய நாமம் என்ன? உம்முடைய நாமத்தை எனக்கு சொல்லும். ஏனென்றால் ஆதி நாட்களிலிருந்தே கர்த்தருடைய நாமத்தை தான் என்ன செய்திருக்காங்க? தொழுது கொண்டிருக்கிறாங்க. ஹல்லேலூயா. அதற்கடுத்து நம்முடைய ஆதி தகப்பனாகிய ஆபிரகாம். நீங்கள் ஆதியாகமம் 12வது அதிகாரம் 8வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரியும். ஆதியாகமம் 12வது அதிகாரத்தில் தான் கர்த்தர் ஆபிரகாமை அழைக்கிறார். உன் இனத்தையும் உன் தேசத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு நீ போ. கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து புறப்பட்டு போகிறார். போய் ஒரு இடத்துல அவர் ஒரு கூடாரம் போடுகிறார். அதைத்தான் நாம் 8வது வசனத்திலே நாம் என்ன செய்கிறோம்? வாசிக்கிறோம். பின்பு அவன் அவ்விடம் விட்டு பெயர்ந்து பெத்தேலுக்கு கிழக்கே இருக்கும் மலைக்கு போய் பெத்தேல் தனக்கு மேற்காகவும் ஆயி கிழக்காகவும் இருக்கிற கூடாரம் போட்டு, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து போகிறார். தான் தங்குவதற்கு ஒரு கூடாரம் போடுகிறார். கூடாரம் போட்டு அதற்கு அடுத்து பலிபீடத்தை கட்டி கர்த்தருக்கு ஒரு பலிபீடம் அங்கே கட்டுகிறார். ஹல்லேலூயா. பலிபீடம் என்னால இந்த
நீங்கள் அருமையானவர்களை 20-24 வாசிக்கும் பொழுது என் நாமத்தை பிரஸ்தாவப்படுத்தும் எந்த ஸ்தானத்தில் உன்னிடத்தில் வந்து ஆசீர்வதிப்பேன் என்று சொல்வதற்கு முன்னதாக அந்த வசனத்தில் கர்த்தர் என்ன சொல்லுகிறார்னா, நீ ஒரு பலிபீடத்தை என்ன செய்ய, மண்ணினால் பலிபீடத்தை உண்டாக்கு. பலிபீடம், பலி அப்படின்னு சொன்னாலே தேங்க்ஸ் கிவிங், சாக்ரிஃபைஸ். ஆண்டவருக்கு என்னத்தை செலுத்த முடியும்? தேங்க்ஸ் கிவிங். அது இதுதான் அருமையானவர்களே, அவருடைய நாமத்தை பிரஸ்தாவப்படுத்துவது தான். எந்த ஸ்துதி ஸ்தோத்திரத்துக்கும் மேலானது அவருடைய நாமத்தை பிரஸ்தாவப்படுத்துவது தான். ஆகவே எங்க கூடாரம் போட்ட உடனே அங்கே ஒரு பலிபீடத்தை என்ன செய்ய, பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டார். அங்கே பாருங்க, ஆபிரகாம் முதல் அங்கே பார்த்தோம், சேத்துக்கு ஒரு குமாரன் பிறந்தான், அவனுக்கு ஏனோ சேர்ந்து பெயரிட்டார்கள். அப்பொழுது மனுஷர் கர்த்தருடைய நாமத்தை என்ன செய்ய ஆரம்பித்தார்கள். They started to worship the name of the Lord. Amen. அதே போல ஆபிரகாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அங்கே ஒரு கூடாரத்தை போடுகிறார். அந்த கூடாரத்தை போட்ட உடனே ஒரு பலிபீடத்தை கட்டி அவருடைய இருதயம் பாருங்க, முதலாவது நான் ஆண்டவருக்கு பலி செலுத்தணும். நம்ம எல்லாருடைய இருதயத்துக்குள்ள இருக்கணும், நான் என்னத்தை ஆண்டவருக்கு செலுத்துவேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அந்த பலிபீடத்தை கட்டி பிரியமானவர்களே கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டார். அங்கே worship the name of the Lord. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அதே போல 13ஆம் அதிகாரம் 4வது வசனத்தையும் நீங்க வாஸ்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, முதல் ஒரு பலிபீடத்தை முதல் உண்டாக்கினதுமான ஸ்தலம் மட்டும் போனான். அங்கே ஆபிரகாம் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான். அதனால தான் வேதம் சொல்லுகிறது, நாம் ஒருமித்து அவருடைய நாமத்தை உயர்த்துவோம். அவருடைய நாமத்தை நீங்க பிரஸ்தாவப்படுத்துங்க. அதே போல ஈசாக்கு கூட ஆதியாகமம் 26வது அதிகாரம் 25வது வசனத்தை நீங்க வாஸ்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, அங்கே வேதம் இப்படி சொல்லுகிறது பாருங்கள். ஆதியாகமம் 26வது அதிகாரம் 25வது, அங்கே அவன் ஒரு பலிபீடத்தை கட்டி, அங்கே ஈசாக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு அங்கே தன் கூடாரத்தை போட்டான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்லா கவனிங்க. ஆகவே கர்த்தர் இன்றைக்கு நமக்கு கொடுத்த இந்த வார்த்தையின்படி தேவன் நம்மிடத்தில் வந்து நம்ம ஆசீர்வதிக்கணுமா? பிரியமானவர்களே, வேதம் சொல்லுகிறது, அவருடைய நாமத்தை நாம் என்ன செய்ய வேண்டும்? பிரஸ்தாவப்படுத்த வேண்டும். அவருடைய நாமத்தை பிரஸ்தாவப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் கர்த்தர் நம்மிடத்தில் என்ன செய்வார்? வருவார். நம்மை அவர் என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார். அருமையானவர்களே, ஒரு பக்தன் கூட இப்படி பாடுகிறார், யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடுவேன் என்று. ஒருவேளை 1000 நாமங்கள் இருந்தாலும் பிரியமானவர்களே, நாம் தொழுது கொள்ளக்கூடிய ஒரு நாமம் என்னவென்றுனா கர்த்தராகிய இயேசுவின் நாமம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஏனென்றால் அநேக நாமங்கள் இருந்தாலும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம் கர்த்தராகிய இயேசுவின் நாமம். வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால்கள் யாவும் முடங்கும்படிக்கு எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம். கரங்களை உயர்த்தி எல்லாரும் சொல்லுவோமா? The name Jesus which is above all name. இன்றைக்கு அந்த பாக்கியத்தை நம்முடைய சபைக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நிறைய பேர் சொல்லுவாங்க, ஆத்மநேசரா இயேசுவின் நாமம். ஆமாங்க, இயேசுவின் நாமம் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆகவே அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் கர்த்தர் நம்மிடத்தில் வந்து நம்மை நிச்சயமாய் அவர் என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை உங்கள் இருதயத்தில் இந்த கேள்வி வரலாம், ஏன் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம் இயேசுவின் நாமம்? பிரியமானவர்களே, வானத்தையும் பூமியையும் படைத்த தேவன் காணக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர். அவர் அதரிசனமானவர். சேரக்கூடாத ஒளியில் அவர் என்ன செய்கிறவர்? வாசம் பண்ணுகிற தேவன் அவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்படிப்பட்ட தேவன், வேதம் சொல்லுகிறது, அன்றியும் தேவபக்திக்குரிய ரகசியமானது
யாவரும் ஒப்புக்கொள்ளுகிறபடி மகா மேன்மை உள்ளது. தேவன் மாமிசத்தில் வெளிப்பட்டார். 1 தீமோத்தேயு 3:16 வசனத்தை நான் வாசிப்போம் அப்படின்னு சொன்னால், அந்த தேவ பக்தியின் ரகசியம் யாவரும் ஒப்புக்கொள்ளக்கூடியது. அந்த ரகசியம் என்ன? தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார், ஆவியிலே நீதி உள்ளவர் என்று விளங்கப்பட்டார், தேவதூதர்களால் காணப்பட்டார். பாருங்க, காணக்கூடாத அந்த இறைவன். ஒருவேளை தேவதூதர்கள் தேவனை ஆராதித்திருக்கலாம், ஆனால் அவரை பார்க்கல. ஆனால் அந்த தேவன் மனுஷர்கள், தேவதூதர்கள் காணத்தக்க ரீதியிலே, எல்லாரும் பார்க்கத்தக்க ரீதியில். அதனால தான் 1 யோவான் 1:1 நீங்கள் வாஸ்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், 1 யோவான் 1:1 வசனத்தை நாம் வாசிக்கிற பொழுது, ஆதி முதல் என்ன இருந்தது? ஆதியிலே வார்த்தை இருந்தது. ஆதி முதல் இருந்ததும் நாங்கள் அந்த வார்த்தையை தான் நாங்கள் கேட்டோம். அந்த வார்த்தையின் சத்தத்தை தான் நாங்கள் என்ன செய்தோம்? கேட்டோம். எங்கள் கண்களினாலே கண்டது. பாருங்க, அந்த ஆதியில் இருந்த வார்த்தையை கண்களினாலே கண்டார்களா? நாங்கள் நோக்கி பார்த்தது எங்கள் கைகளினாலே தொட்டதும் ஜீவ வார்த்தை குறித்து. தூதர்கள் கூட அந்த ஆதியில் இருந்த வார்த்தையாகிய தேவனை காணவில்லை. ஆனால் அவர் காணக்கூடிய ரீதியிலே அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். ஆகவே மனுஷர்கள், தேவதூதர்கள் பார்க்கத்தக்க அந்த ரீதியிலே தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்ட பொழுது அவர் வந்த நாமம் இயேசுவின் நாமம். அதனால்தான் அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவார். ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிப்பார். தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிப்பதற்காக எல்லாரும் காணத்தக்க ரீதியிலே அவர் வெளிப்பட்ட பொழுது அவர் வெளிப்படுத்தின அந்த நாமம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, இயேசுவின் நாமம். ஆகவேதான் அந்த நாமம் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம். ஆகவே நாம் பிரஸ்தாவப்படுத்தக்கூடிய நாமம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம். நன்றாக ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். அவருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. பரமனில் இருக்கிற எங்கள் பிதாவே, அவருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாகவே இந்த நாளிலே கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த இந்த செய்தி, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் நான் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். பிரியமானவர்களே, ஆத்துமனேசராம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையில் தேவனால் இணைக்கப்பட்ட அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துவதற்கு ஜாக்கிரதையாக இருங்கள். அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துங்க. எந்த ஸ்தானத்திலும் அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் பொழுது அவர் நம்மிடத்தில் வந்து விடுவார், வந்து நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. அதனால தான் அநேக பரிசுத்தவான்கள் இயேசுவின் நாமத்தை உயர்த்தி என்ன செய்திருக்காங்க? பாடி இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. பாடுவதற்கு நேரம் இல்லை, நான் முடிக்கிறேன். நீங்கள் எல்லாரும் கர்த்தருக்கு உங்களை அர்ப்பணம் செய்யுங்க. கர்த்தாவை, இதுவரைக்கும் ஒருவேளை உங்களுடைய நாமத்தை உயர்த்துவதற்கு நான் ஒரு ஜாக்கிரதை இல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன். உடைய நாமத்தை நான் எப்பொழுதும் பிரஸ்தாபப்படுத்துவேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தாவீதை போல, அப்போஸ்தலரை போல. அதனால தான் அப்போஸ்தலரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்காக தங்கள் பிராணனையே கொடுக்க துணிந்த பர்னபா, பவுல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாமத்தை குறித்து வைராக்கியம் உள்ளவர்களாய் நாம் காணப்படுவோம். அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துவதற்கு ஜாக்கிரதையாக இருப்போம். அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துவோம். சொல்லுங்க, எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம் இயேசுவின் நாமம். நாமத்தை நான் உயர்த்துகிறேன். அதனால தான் பாடுறாங்க பார்த்தீங்களா, இயேசு நாமம் ஒன்றை நம்புவீர் பூலோகத்தாரே, இயேசு நாமம் ஒன்றே நம்புவீர். வானிலும் பூவிலும் மேலான நாமம், வானாதி வானவர் இயேசுவின் நாமம். பரிமள தைலமாம் இயேசுவின் நாமம். இயேசுவின் நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலமாம். அந்த நாமத்தை சொன்னாலே எப்படி ஒரு ஊற்றுண்ட பரிமள தைலம், ஊற்றுண்ட பரிமள தைலம் அந்த இடம் முழுவதும் வாசனை வந்துடும். இந்த நாமத்தை சொன்னாலே வாசனை வந்துவிடும். அதனால தான் கர்த்தர் சொன்னார், விசுவாசிக்கிறவர்கள் நடக்கும் அடையாளங்கள் யாவன, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவீர்கள்.
அந்த நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலம். இந்த நாமத்தை சொல்லும் பொழுதே பிசாசுகள் நடுங்கும். அதனால தான் பக்தன் பாடுகிறார், ஆயன்ன இன்பம் என் ஆண்டவர் பெயரில். அது யாருடைய பெயர்? நம்முடைய ஆண்டவருடைய பெயர். ஆகவே கர்த்தர் கொடுத்த அந்த வார்த்தை என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும். ஒருவேளை அதிகாலை வேளையிலே, காலை வேளையில் இதை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களோ, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுதே இப்போ நாம் ஜெபிக்க போகிறோம். உங்கள் வீட்டில் முழங்கால் படியிடுங்க. முழங்கால் படியிட முடியவில்லை என்றால் எழுந்து நின்று கொள்ளுங்கள். நின்று கர்த்தருடைய நாமத்தை கொஞ்ச நேரம் சொல்லுங்க. உடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தினீங்கன்னா சத்துருக்கள் வேறறுப்புண்டு போவார்கள், வேறறுப்புண்டு போவார்கள். நீங்கள் கனம் பெறுவீர்கள். உங்கள் சத்துருக்கள் சொல்லுவார்கள், நீ இஸ்ரவேலில் ராஜாவாக இருப்பாய், நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ பெரிய காரியங்களை செய்வாய். ஜெபிக்க போகிறோம். வாயிலைகள் திறந்து கர்த்தருடைய நாமத்தை ஸ்தோத்திரிங்க. எங்கள் அன்பின் பரம தகப்பனே, இந்த நாளிலும் திருச்சி பட்டணத்திலிருந்து ஆத்ம நேசராம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையிலிருந்து புறப்படுகிற இந்த செய்திக்காக ஸ்தோத்திரம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அத்தனை பிள்ளைகளும் உம்முடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தி இந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வார்களாக. ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய நாமத்தை உயர்த்தி பாடுகிற அந்த அபிஷேகத்தை தாவீதுக்குள்ள இருந்ததை கர்த்தாவே, அந்த அபிஷேகத்தை இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அத்தனை பேர் மேலும் இறங்குவதாக. அந்த அபிஷேகத்தை அவர்கள் பெற்றுக்கொள்வார்களாக. தாவீது எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டார், உம்முடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தி உயர்த்தி நாங்களும் அந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்ளட்டும். அப்போஸ்தலரை போல ஒன்றும் வெள்ளியும் இல்லை எங்களிடத்தில் ஒன்று இருக்கிறது, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் எழுந்து நட என்று சொல்லி அந்த நாமத்தின் வல்லமை எங்களிலே கிரியை செய்யட்டும். அந்த கிருபை எங்களுக்கு தாரும். கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லாருக்கும் உடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற அந்த வாக்கியத்தை தாரும் கர்த்தாவே. நீர் அப்படி செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். திருச்சி சபையை ஆசீர்வதிங்க. அருமையான மூத்த போதகர் ஆண்டனியாவுக்காக கர்த்தாவே மை ஸ்தோத்திரம். அருமையான பாஸ்டமாவுக்காக அருமையான கர்த்தாவே மை ஸ்தோத்திரிக்கிறோம். பாஸ்டர் சாம்காக, விசுவாச குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். திருச்சி பட்டணத்தில் நம்முடைய நாமத்துக்காக இந்த சபையை நிறுத்தி இருக்கிறேன். விசுவாச குடும்பங்கள் சபைகளை ஆசீர்வதிங்க, பெருகட்டும். நம்முடைய நாமம் மகிமைப்பட போகிறதற்காய் ஸ்தோத்திரம். கனம், துதி, மகிமை எல்லாவற்றையும் நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து என்ற உம்முடைய விலையேற பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல் பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தார். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல் எங்கள் கடன்கள் எங்களுக்கு மன்னி. எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தி ஆக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானுடைய ஐக்கியமும் ஆசீர்வாதம் வழிநடத்தலும் நம் அனைவரோடு கூட என்றும் என்றும் சதா காலங்களிலும் கூட இருப்பதாக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய ஆசீர்வாதம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தொடர்ந்து இந்த நாளிலே உபவாச கூட்டம் உண்டு. காலை 10 மணிக்கு சரியாக உபவாச கூட்டம் நம்முடைய சபையிலே ஆரம்பிக்கப்படும். ஜெபத்தோடு பங்கு பெறுங்கள். கேட்ட வார்த்தையின்படியாய் இந்த காலை வேளையிலே கர்த்தர் வாக்குத்தத்தமாய் நமக்கு ஒரு அருமையான ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் போது வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லியிருக்கிறார். அதனால் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துவோம். சபையில் வந்து உடைய நாமத்தை உயர்த்துவோம். கட்டுகளோடு வருகிறவர்களுக்கு கர்த்தர் விடுதலை கொடுப்பார். நீங்கள் உபவாச கூட்டத்திற்கு சரியான நேரத்திற்கு வாங்க. சரியான நேரத்துக்கு இது முடிக்கப்படும். தொடர்ந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். ஞாயிற்றுக்கிழமை காலை 6 மணிக்கு ஆராதனை உண்டு, 10 மணி ஆராதனை உண்டு. இதில் கலந்து கொள்ளுங்கள். தொடர்ந்து விடுமுறை வேதாமப்பள்ளி மே 1ஆம் தேதியிலிருந்து 5ஆம் தேதி வரை நடைபெற இருக்கிறது. அதற்காக ஆயத்தமாகுங்கள், அதற்காக செபியுங்கள். தொடர்ந்து பூம்புகார் பாஸ்டர் சாமுவேல் ஈஸ்வரியான் அவர்களுக்காக நீங்கள் தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். உதவ முன்வாருங்கள். கர்த்தர் உங்களிடத்தில் ஏவுவாரானால் நீங்கள் உதவி செய்ய முன்வாருங்கள். விபிஎஸ்க்கு அநேக தேவைகள் உண்டு. அதற்கும் கர்த்தர் உங்களிடத்தில் ஏவுவாரானால் நீங்கள் உதவுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சனிக்கிழமை ஆயத்த கூட்டம். நாளைய தினத்தில் மாலை 7 மணிக்கு ஆயத்த கூட்டம் உண்டு.
அதில் நீங்கள் கலந்து கொண்டு ஆசீர்வதிக்கப்படுங்கள். ஸ்தோத்திரம்.